உருபன், மார்ஃபெம், ஒலியன், ஃபோனெம், ஒப்பிலக்கணம், கம்பேரட்டிவ் கிராமர், பேரகராதி லெக்சிகான். வணக்கத்திற்குரிய தமிழ் ஆசிரியர்களே, நண்பர்களே வணக்கம். வான் சிறப்பு என்னும் தனையில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்கினேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுவது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோருக்கும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாத உலகம் என்று தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். ஒவ்வொரு ஆண்டிற்கும் தேய்கிற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளே பாதுகாத்து தருகின்றன. மழையை பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதாக புரிந்து கொள்ள வேண்டும். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறுகிறார். இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறை சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. முதல் கருத்தாளராக நண்பர் மீனா அவர்கள் நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் நிகழ்த்த அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம் இவற்றுள் முதன்மையானவை வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகிய சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைப்படுத்த வேண்டும் என்பதை முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். ஒவ்வொரு வட்டாரத்தில் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்களை வடிவமைத்தனர். ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான அமைப்புகளை பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு இறைத்த கிணறு என்று மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்னும் பெயர் சூட்டியுள்ளனர். தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. கல்லணையின் நீளம் 1080 அடியாகவும் அகலம் 40 முதல் 60 அடியாகவும் உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது. மணநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளில் நீரே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெடுப்பது நிலத்தோடு நீரே என்று சங்கப்பாடல் நீரின் இன்றியமையாமை எடுத்துரைக்கிறது. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டுகாலம் ஆராய்ந்தார். கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனிப்பொருளாக ஆங்கிலேய அரசரால் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாய் பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் பழந்தமிழரின் அணை கட்டும்
திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்துக் கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொடுத்ததான் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம். அரங்கத் தலைவர் ஒரு நாட்டின் வளர்ச்சியை போக்க நெறிப்படுத்துவது நீர் மேலாண்மை தான் என்பதை கருத்தாளத்துடன் நண்பர் ஆமினா சிறப்பாக விளக்கியுள்ளார். எப்போது கேள்வி நேரம், பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பலாம். இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்தை முன்வைக்க வருகிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் வாழும் தமிழ்நாடு வெண்மண்டல பகுதியாக உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்று சொல் வழக்கு. தமிழ் மரபில் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல், அழுக்கு நீக்குதல் என்பதன் பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளித்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வச் சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் தெய்வச் சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்றும் ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடியார்களுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராடுவதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளன. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராடுவதற்கே நீர்மலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. அம்மை நோய் கண்டவர்கள் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தனர். சனி நீராட்டு என்பது ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்கச் செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பு நடைமுறையாக நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காயிற்று. நன்றி, வணக்கம். அரங்கத் தலைவர் கேள்வி நேரம். அடுத்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்துரையாற்றுவார் மெர்சி. மழை காலத்தில் ஏரி நிரம்பும் போது நீந்துவலில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்கென சென்ற கழிமுகத்தை அடைந்து குமிழ்தூம்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீராடி துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம். நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிடைக்கவில்லை. உலக சுகாதார நிறுவனம் உலகம் குடிநீர் கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது.
குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் தொடரும் நிலையை மாற்றியமைக்க திட்டம் வேண்டியது உடனடி தேவையாகும். ஆண்டுதோறும் பெய்கின்ற மழைப்பொழியை ஆக்க நிலையில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்தை பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் தொடையை திட்டமிட்டு பயன்படுத்த நீர்த்தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும். நீர்த்தட்டுப்பாட்டை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.